ஹரி ஓம் ராமானுஜாய. இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம். 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலில் பூசை கூட்டத்தின் போது ஆத்திப்பணிவிடை, நடையன்கள் பணிவிடை, கிரிச்சூட்டான்கள் பணிவிடை, மச்சப் பணிவிடை என்று பணிவிடைகள் ஏராளமாக நடைபெறும். இந்த வருடம் தைப்பூசை கூட்டத்திற்கு வந்த ஆத்திதான் இது. தைப்பூசை கூட்டத்திற்கு வந்த ஆத்தி இது. பொள்ளாச்சியிலிருந்து வருகை தந்த ஆத்தி. மிக மிக பொறுமையான ஆத்தி. திரு தங்கவேல் நாடார் குடும்பத்தினரோட ஆத்தி. திரு சுப்பையா, திருமதி தீபா பாசத்தோடு வளர்த்த ஆத்தி. கோயிலை சுற்றி வலம் வந்த ஆத்தி. ஆத்திமரம், பழைய அன்னதான கூடம் என்று வலம் வந்த ஆத்தி. பெரியசாமி சன்னதிக்கு அருகில் பொறுமையாக அமர்ந்த ஆத்தி. அன்னையின் சொல் கேட்டு அமர்ந்த ஆத்தி. செட்டியாபத்தில் குடிகொண்ட ஆத்தியப்பா. அன்னையின் ஆணைக்கு அடிபணிந்த ஆத்தியப்பா. பொய் சத்தியம் செய்பவரை உண்மையை கூற வைக்கும் ஆத்தியப்பா. காலணிகளை காணிக்கையாக பெறும் ஆத்தி. ஆட்டுக்கிடாய்க்கு 3 கொம்புகள் முளைக்க வைத்த ஆத்தியப்பா. நான் உன்னுடனேயே இருக்கிறேன், கவலைப்படாதே என்று அபயம் அளிக்கும் ஆத்தியப்பா. அகங்காரமாக பேசும் மனிதர்களின் மமதையை போக்கும் ஆத்தியப்பா. உறவினர்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் ஆத்தியப்பா. ஆத்தி பணிவிடையை ஏற்கும் ஆத்தியப்பா. மச்சப் பணிவிடையை ஏற்கும் ஆத்தியப்பா. கிரிச்சூட்டான் பணிவிடையை ஏற்கும் ஆத்தியப்பா. சுடலைமாட சாமியின் அம்சமான ஆத்தியப்பா. கதாயுதங்களை வேண்டுதலை பெறும் ஆத்தியப்பா. கூர்மையான வாளினை ஏந்தும் ஆத்தியப்பா. வல்லையத்தை ஏந்தி கெட்டதை அழிக்கும் ஆத்தியப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்காக துணை நிற்பவர் ஆத்தியப்பா. நம்மோடு எப்போதும் இருந்து மகிழ்வாக வெற்றிகரமாக வாழ வைப்பவர் ஆத்தியப்பா. கூப்பிட்ட குரலுக்கு குதிரை மீதேறி வந்து காப்பவர்தான் ஆத்தியப்பா. சகலமும் நீயே என்று சரணாகதி அடைந்தவருக்கு சந்தோஷ வாழ்வினை கிடைக்கச் செய்பவர் ஆத்தியப்பா. நினைக்கும் இடத்தில் நினைத்தவுடன் வருபவர் ஆத்தியப்பா. ஆறுதலை தந்து காப்பவர் ஆத்தியப்பா. தன்னை நம்பி வந்த மக்களை கைவிடாமல் காத்து நிற்பவர் ஆத்தியப்பா. வாழ்வில் இருள் சூழும் வேளையில் வெளிச்சமாக வருபவர் ஆத்தியப்பா. ஆபத்து நேரத்தில் ஆபத்பாந்தவனாக வருபவர் ஆத்தியப்பா. சோதனைகளை சாதனைகளாக மாற்றுபவர் ஆத்திசாமி. இது என்ன செய்யும், விடை என்ன செய்யும், என்னப்பன் ஆத்திசாமி இருக்கையிலே